வெறும் பொட்டுக்கடலை மட்டும் வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் பண்ணலாமா? இது எங்கள் ஊரில் கடலக்குழம்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் பொட்டுக்கடலை சாம்பார்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? பொட்டுக்கடலை மாவை எடுத்துக்கோங்க. அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூனில் ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சு இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நான் இதில் சோம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் முழு சோம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை எடுத்து இதில் ஊற்றி நல்லா ஒரு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மேலே கொத்தமல்லி தலையிலை கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃபன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.